வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. லாஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன சார்? ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு திங்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நாம் இன்னொருத்தருக்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் பேஸ் பண்ணி தான் லாஸா இல்லை ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ராஃபிட்டுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்க அப்படின்னா கெயின். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பென் இருக்குது. அந்த பென்னுடைய ரேட் பார்த்திங்கன்னா 10 rupees. ஓகேங்களா? ஓகே, இந்த 10 rupees நான் வந்து அந்த பென்னை சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறேன்னா 15 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நார்மலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது வந்து ப்ராஃபிட்டு. ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட் வந்து 10, பட் சேல்ஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 15 rupees. 5 rupees வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ப்ராஃபிட்டு தான் இங்கே இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கு. எவ்வளோ? 5 rupees. ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்து என்னென்னு சொல்லுவேன், நான் சேல்ஸ் பண்ணது வந்து செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது வந்து என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அப்போது இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்டு. அதுவே காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது லாஸ். ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள். ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், a shopkeeper purchase goods from a manufacturer or a supplier. This is called purchase price. Okay, ஒரு திங்ஸ் நம்ம வாங்குகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்குகிறோம். ஓகேங்களா? அது வந்து என்னென்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதுக்கப்புறம் ஹி ஆல்சோ மீட்ஸ் அவுட் த ஓவர் கிட் எக்ஸ்பென்சஸ். அந்த திங்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் இதில் தான் வரும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில் தான் வரும். ஓகே, இப்போ வாங்கின திங்ஸுக்கே நம்ம அகைன் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எதில் ஜாயின் ஆகும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில் தான் ஜாயின் ஆகும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், இப்போ நான் ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கேன். ஓகே, 2000 rupeesக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கேன். ஓகே, அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து திங்ஸ் வாங்கி செலவு பண்ணுறேன். ஓகே, அந்த செலவு பண்ண திங்ஸு சைக்கிளுக்காக தானே செலவு பண்ணியிருக்கேன். ஒரு 500 rupees வந்து அந்த சைக்கிளுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, சைக்கிள் வாங்கினது வந்து 2000 rupees, அந்த சைக்கிளுக்கு நான் அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கிறது வந்து 500 rupees. ஓகேவா? ஸோ அந்த சைக்கிளுக்காக தான் செலவு பண்ணியிருக்கேன். அப்போ இது டோட்டலாக அந்த சைக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 2500. ஓகே ஓகே, அந்த இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500. இப்போ நான் அந்த சைக்கிளை இன்னொருத்தருக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு அமௌண்ட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன், 3000 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா நீங்களே சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக ப்ராஃபிட்டு தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்துக்கோங்க, சும்மா ரஃபாக பார்த்துக்கோங்க போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபிக்ஸிங் அமௌண்ட். நாம் வந்து ஒரு திங்ஸுக்கு நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க. ஒரு பென் வந்து அதனுடைய காஸ்ட் வந்து 10 rupees. பட் நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, நான் 5 rupeesக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இந்த பெண்ணுடைய ரேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது நம்மளுடைய கான்செப்ட் தான். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ 10 rupees பெண்ணுடைய காஸ்ட் வந்தீங்கன்னா 10 rupees, பட்டு நான் 5 rupees ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் ப்ரைஸை நான் என்னவா மாற்றிட்டேன், 15 rupeesஆக மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபிக்ஸிங் அமௌண்ட் தான். பாருங்கள், இந்த இது படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் இந்த above எக்ஸாம்பிள். ஓகே, அதே மாதிரி இதையும் படித்து பாருங்கள். நானே ரீட் பண்ணுற பாருங்கள். when a shopkeeper takes the goods from the dealer to his outlet for sales, he has to make profit, okay, in his business. Okay, நாம் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த திங்ஸுக்கு இன்னொரு அமௌண்ட் சேர்த்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கு நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டாக் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதை படித்து பார்த்தா கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க த ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட்டு ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் பர்பஸ் of attracting the customers or some other reasons is called discount. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காகவும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காகவும் கொடுக்குறாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ செல்லிங் ப்ரைஸ் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் த அமௌண்ட் தட் த கஸ்டமர் பேஸ் டு commodity after availing the discount. ஓகேவா. இப்போ பாருங்கள் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை 300 அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இருக்கிற செல்லிங் ப்ரைஸை என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, கம்மியாகவும் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை அதிகமாகவும் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லாஸு, அதுவே அதிகமாக சேல்ஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு என்னென்னா ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளாஸ் ஆஃப் நோட்டில் இங்கே இருக்கிறத மட்டும் கிளாஸ் ஆஃப் நோட்டில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் 1 2 3 4 5 6 கான்செப்ட் என்னென்னு போட்டு எழுதுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்டு லாஸ் அப்படின்னு டாபிக் போட்டுட்டு அதுக்கு கீழே இது எழுத வேணாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு போட்டு 1 2 3 4 5 நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஏதாவது 5 பாயிண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸும் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த 5 பாயிண்ட்ஸும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இஃப் காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தென் செல்லிங் ப்ரைஸ் தேர் இஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓப்பன் பிளேஸ் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டெல்லாம் தெரியும். எந்த சைடு ஓப்பன் பிளேஸில் இருக்கோ அது வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். எந்த சைடில் ஓப்பன் பிளேஸில் வேல்யூ இருக்கோ அது வந்து ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி தான் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்பி வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்டு. அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு, இது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதுவே காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இஃப் சிபி கிரேட்டர் தென் எஸ்பி தேர் இஸ் லாஸ். ஓகேங்களா. காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து லாஸுக்கான ஃபார்முலா லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகே, இப்போது காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. இது வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகே, நோ ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதனால் நான் வச்சுக்கோங்க. இஃப் தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட்டே இல்லை அப்படின்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸும் சரி செல்லிங் ப்ரைஸும் சரி எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். டிஸ்கவுண்ட்டே இல்லை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸும் சரி செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 3, ஃபில் அப் த அப்ரோப்ரியேட் பாக்ஸஸ் இன் த ஃபாலோவிங் டேபிள். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 1, அடுத்து செல்லிங் ப்ரைஸ். இதை கம்பேர் பண்ணும்போது 60 அதிகமாக இருக்குது. இப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ எவ்வளோ வேல்யூ ப்ராஃபிட்டாக இருக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா. ப்ராஃபிட் ஈக்குவல் டு இங்கே இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எஸ்பி மைனஸ் சிபி. வாட்ஸ் எஸ்பி வேல்யூ 60, சிபி வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும் 50. சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், 10 rupees. ஓகே, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 10 rupees. இது வந்து ஃபஸ்ட்டு சம் 1/1 ரைட் பண்ணிக்கோங்க. 1/1 ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு இந்த லைன் மட்டும் ஃபஸ்ட்டு இதில் ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த பாக்ஸ், அதுக்கு கீழே இந்த பாக்ஸ். ஓகே, 1/1 ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். 70 காஸ்ட் ப்ரைஸ் வந்து 70, செல்லிங் ப்ரைஸ் வந்து 60. அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸா இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். எவ்வளோ வேல்யூ லாஸ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே டேரெக்டாக எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, பட் ப்ராஃபிட் வந்து 20 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 20 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ என்னவாக இருக்கும். ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, டேரெக்டாகவே ரேட் பண்ணிக்கலாம். 120 rupees இருக்கும். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி 100 rupees
காஸ்ட் ப்ரைஸு 20 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ 100 கூட 20 ஆட் பண்ணால் 120 வந்து என்னவாக இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதே கான்செப்ட் தான். அது ஃபார்முலா பேங்க் பண்ணி கீழே எழுதியிருக்காங்க. நான் அப்படியே டேரெக்டாக சொல்கிறேன். இப்போ 80 ரூபீஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ், லாஸ் வந்து 15 ரூபீஸ் ஆகிருக்கு. லாஸ் வந்து 15 ரூபீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த 80லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணும். 80லேருந்து ப்ராஃபிட்னா ஆட் பண்ணிக்கணும் காஸ்ட் ப்ரைஸ் கூட. இப்போது லாஸ் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 80லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 65. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ 65. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 25. ஓகே, அப்போது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு அது வந்து ப்ராஃபிட்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 70லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 45. ஓகேங்களா? அதுவே செல்லிங் ப்ரைஸ்லேருந்து லாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு சம் பாருங்கம்மா. ஓகே, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஸ்பி வேல்யூ கண்டுபிடிக்கணும், சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவல் டுலாம் போட வேணாம், டேரெக்டாக சம் மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் வேல்யூ 20. ஓகேங்களா? ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் 100. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ்பி மைனஸ் 100 ஈக்குவல் டு 20. இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் மாறாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை எஸ்பி வேல்யூ. இப்போ எஸ்பி வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் 100 வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆயிருன்னா ப்ளஸ் 100ன்னு மாறிடும். ஓகே, அப்போ இப்போ பாருங்கள், எஸ்பி ஈக்குவல் டு 120. ஓகேங்களா? எஸ்பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சம்முக்கு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் எழுதாதீங்க, இந்த ஈக்குவல் டு போட வேண்டாம். ஓகே, சிமிலிஸ் அது போட தேவையில்லை. இப்போ லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. இப்போ லாஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 15 ஈக்குவல் டு சிபி வேல்யூ தெரியும் 18 கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்பி வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பி வேல்யூவே ஈக்குவலுக்கு இந்த வேல்யூஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு வரும்போது இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? எஸ்பி மைனஸ் வேல்யூ இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். எஸ்பி ஈக்குவல் ப்ளஸ்ஸு, இங்கே ஆல்ரெடி 15 இருக்குது. எஸ்பி ப்ளஸ் 15 ஈக்குவல் டு என்னென்ன வரும்? 18 வரும். ஓகேங்களா? ஏன்னா மைனஸ் வேல்யூ நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ மைனஸ் எஸ்பி அப்படிங்கிறது இந்த சைடு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆல்ரெடி அங்கே ஒரு 15 இருக்குது, அந்த 15 அடிஷனில் தான் இருக்கேன். அப்போது எஸ்பி ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 80. இப்போ எனக்கு தேவை எஸ்பி வேல்யூ. அப்போ இந்த ப்ளஸ் 15 ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போகும்போது என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். அந்த ஸ்டெப் தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ்பி ஈக்குவல் டு 80 மைனஸ் 15 ஈக்குவல் டு 65. ஓகே, 80லிருந்து 15 சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 65. ஓகே, ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ப்ராஃபிட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸும் லாஸும் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகே, அதே கான்செப்ட் தான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 25. ஓகேங்களா? ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க 70. இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இந்த சைடு கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 70 rupees. ஓகே, எனக்கு தேவை காஸ்ட் ப்ரைஸ். அப்போ ப்ளஸ் 25 ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போகும்போது இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இந்த ஸ்டெப் கிடச்சி காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 70 மைனஸ் 25ன்னு கிடச்சிரும். இப்போ 70லேருந்து 25 செப்பரேட் பண்ணால் 45. சம் புரிஞ்சுங்களா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6th சம். லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சிபி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ப்ளஸில் தான் இருக்குது. மைனஸில் இருந்தால் ஒன்று மட்டும் கொண்டு போகணும். ஓகே, இது ப்ளஸில் இருக்குது, அதனால் இது ரெண்டையுமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆயிரும்? இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. CP minus 100 equal to what's value? 30 equal to 30.
சிபி மைனஸ் 100 ஈக்குவல் டு 30. எனக்கு தேவை சிபி வேல்யூ. ஓகே, அப்போ சிபி ஈக்குவல் டு 30 ப்ளஸ் இந்த 100 அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், அதை ப்ளஸ் 100. ஓகே, ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 130 ஆட் பண்ணும்போது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். எ டேபிள் இஸ் பாட் ஃபார் 4,500 rupees and sold for 4,800. Find the profit or loss. ஓகே, இப்போ பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,500. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4,500. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,800. ஓகே, ஸோ இங்கே 4,500, இங்கே செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,800. இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து என்னென்னா ப்ராஃபிட்டு. 4,500 காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 4,800 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட். ஓகே, இப்போ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்னது? ஸோ இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, சிபி லெஸ் தென் எஸ்பி. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஸோ லெஸ் தென் எஸ்பி ஈக்குவல் டு ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ என்ன வரும் வேல்யூ? 4,800லேருந்து 4,500 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3,000. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 பாருங்கள். எ ஃப்ரூட் செல்லர் பாட் எ basket of fruits for 500. During the transit some fruits were damaged. some fruits வந்து டேமேஜ் இருக்குது. So he was able to sell the remaining fruits for 480. Find the profit or loss in his business. ஓகேங்களா, ஓகே, சம் பேஸ்கெட் ஃப்ரூட்ஸ் வந்து 500 rupeesக்கு வாங்குறாங்க. அந்த ஃப்ரூட்ஸில் சம் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா டேமேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஃப்ரூட்ஸை சேல்ஸ் பண்ணுறாரு 480க்கு. ஓகே, அப்படி பண்ணும்போது அவருக்கு வந்து லாஸ் கிடச்சிருக்கா ப்ராஃபிட் கிடச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது வந்து 500, செல்லிங் ப்ரைஸ் வந்து 480. இப்போது சிபி தான் அதிகமாக இருக்குது செல்லிங் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? லாஸ்க்கான ஃபார்முலா என்னது? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500, செல்லிங் ப்ரைஸ் வந்து 480. இப்போது எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 20 rupees லாஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் 6, எக்ஸாம்பிள் 7, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8. எக்ஸாம்பிள் 8 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6 அண்ட் 7 ஹோம் ஒர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் எக்ஸாம்பிள் 8 பாருங்கள். எ மேன் பாட் 75 mangoes ஃபார் 300. 75 mangoes வந்து 300 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. அந்த சோல்டு 50 mangoes ஃபார் 300. If he sold all the mangoes at the same price, find his profit or loss. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 75 mangoes வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, பாட்னா வாங்குறது. 75 mangoes வந்து 300 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. பட் சோல்டு சேல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 50 mangoes ஃபார் 300 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிட்டார். ஓகே, and sold 50 mangoes for 300. If the mangoes are the same, கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆல் மேங்கோஸ் 50 mangoes வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு, ரிமைனிங் 25 mangoes சேல்ஸ் பண்ணோம். அப்படி சேல்ஸ் பண்ணால் அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நல்லா பாருங்கள். இப் த மேன் பாட் 75 mangoes, இது அப்படியே எழுதிக்கோங்க. 75 mangoes எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க? 300 rupeesக்கு. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 mango. ஓகே, அது நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 mango அப்படின்னா 4 rupeesக்கு சேல்ஸ் பண்ணணும். பட் இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 mango. அடுத்தது, இஃப் 50 mangoes வேர் சோல்டு ஃபார் 300. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 mango இஸ் 300 divided by 5. எவ்வளோ ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு மேங்கோவை 6 rupeesக்கு. ஓகேங்களா, இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆஃப் 75 mangoes அட் த ரேட் ஆஃப் 6 இஸ் 75 into 6. இப்போ டோட்டலாக 75 mangoes, ஒரு மேங்கோவை வந்து 6 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அப்படின்னா 75 mangoஸையும் எவ்வளோ ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா 450 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பார். இது வந்து செல்லிங் ப்ரைஸ், இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ? 75 mangoஸுடைய காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300, சேல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 450. இதை மட்டும் எழுதணும், இது வேணாம், இது எழுத தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது வரைக்கும் எழுதினா போதும், இது வேணாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், எகைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த ஸ்டெப் நம்மளுக்கு தேவையே இல்லை, அது தேவையில்லாமல் போட்டிருக்காங்க, நோ ப்ராப்ளம். இப்போது இஃப் 50 mangoes வேர் சோல்டு ஃபார் 300, தென் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 mangoes இஸ் 300 divided by 50. ஓகே, இப்போது
செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 மேங்கோ வந்து 6 rupees. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இப்போ 1 மேங்கோ வந்து 6 rupees அப்படின்னா 75 மேங்கோஸையும் சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ ருபீஸ் வரும்? 450. இது அப்படியே இதை எழுதிக்கோங்க, இது எழுதிக்கோங்க. இது வரைக்கும் மட்டும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இது வரைக்கும், செகண்ட் ஃபுல்லுமே ரைட் பண்ணிக்கோங்க, தேர்டு ஃபுல்லுமே ரைட் பண்ணிக்கோங்க. 450. இப்போ செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? ப்ராஃபிட்டு. இப்போ ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 450 மைனஸ் 300 ஈக்குவல் டு 150 rupees வந்து ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 9. A fruit seller bought a dozen apples for 84. டசன்னா நல்லா வச்சுக்கோங்க, 12. டசன்னாவே 12. ஓகே, 2 apples got rotten. ரோட்டன்னா அழுகிடுச்சு. ஓகே, 2 ஆப்பிள்ஸ் மட்டும் அதில் அழுகிடுச்சு. ஓகே, இப்போ 12 ஆப்பிள்ஸில் 2 ஆப்பிள்ஸ் வந்து அழுகிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? இஃப் ஹி ஹேஸ் டு கெட் எ ப்ராஃபிட் ஆஃப் 16 rupees. ஓகே, இப்போ 16 rupees வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள். ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள். ஓகே, நல்லா பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12 ஆப்பிள்ஸோடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 84. அதில் 2 ஆப்பிள்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அழுகிடுச்சு, ரோட்டன். த நம்பர் ஆஃப் ரிமைனிங் ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? சின்ஸ் ப்ராஃபிட் இஸ் 16 rupeesன்னு சொல்லி அவனே கொடுத்துருக்கான். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா 10 ஆப்பிள்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதனால நான் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 ஆப்பிள்ஸ் வந்து ரோட்டன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ், ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். இது எப்படி சார் இந்த ஃபார்முலா மேக் பண்ணாங்க நீங்கள் கேட்கலாம். ஓகே, நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்களா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஓகே வாட்ஸ் ஃபார்முலா? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளை செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரும்போது இங்கே இருக்கிறது மைனஸாக, அப்போ இதை ப்ளஸ்ஸாக மாறிடுமா இந்த சைடு வரும்போது? அப்போ ப்ளஸ் சிபின்னு ஆயிரும். அதை தான் இந்த இப்படி கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க டேரெக்டாக. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் தான் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். சிபி வேல்யூ 84 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 100 rupees செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஓகே, அப்படின்னா ஒரு ஆப்பிளுடைய ரேட் என்னவாக இருக்கும்? அவங்க கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈச் ஆப்பிள். அப்போ ஒரு ஆப்பிள்ஸோடைய ரேட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆப்பிள்ஸ் வந்து 100. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆப்பிள் அப்படிங்கும்போது இந்த 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 ஆப்பிள் வேல்யூ கிடச்சிரும். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆப்பிள் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 10. ஓகே, இந்த சம் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 10 பார்த்தீங்க அப்படின்னா wheat is being sold at 1550 for pack of 25 kg at a profit of 150. Find the cost price of the wheat bag. ஓகே, ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 150 கிடச்சிருக்கு. செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்போது 1550 இருக்கும்போது ப்ராஃபிட் வந்து 150. அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் வேணும், ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ராஃபிட் ஃபார்முலா ஈக்குவல் டு வாட்ஸ்? ப்ராஃபிட்னாவே எஸ்பி தான் அதிகமாக இருக்கணும் மைனஸ் சிபி. இப்போ எனக்கு என்ன வேணும்? காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேணும். ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் இந்த இதுக்கு கீழே இது ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்களா? இதுக்கு கீழே அவனே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 150. ஓகே, ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1550 மைனஸ் சிபி. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் வேணும். அப்போ மைனஸ் சிபிவை ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் சிபின்னு ஆயிருங்களா? ப்ளஸ் சிபி. ஓகே, இப்போது நம்மளுக்கு தேவை என்ன வேல்யூ? காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ. அப்போது சிபி ப்ளஸ் இந்த சைடு இருக்கிறது 150 ஈக்குவல் டு 1550. ஓகேங்களா? 1550. இப்போ நம்மளுக்கு தேவை சிபி வேல்யூ. அப்போ இந்த ப்ளஸ் வேல்யூ இது ப்ளஸில் தான் இருக்குது. இந்த ப்ளஸ் வேல்யூ ஈக்குவலுக்கு ரைட் சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப் வந்துடுங்களா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1550 மைனஸ் 150 ஈக்குவல் டு 1400. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் நான் இன்றைக்கி என்னென்ன சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுத வேண்டிய சம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் டாபிக் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த 5 பாயிண்ட்ஸும் ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம்
எக்ஸாம்பிள் 3 ஃபுல்லுமே ஹோம்ஒர்க்கு. எக்ஸாம்பிள் 3 ஃபுல்லுமே ஹோம்ஒர்க்கு. எக்ஸாம்பிள் 4 கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5 கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6 ஆல்சோ கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 7 8 ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் 6 அண்ட் 7 ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். அப்போ 6 7 ஹோம்ஒர்க் நோட்டில் போடுங்க. 5 வரைக்கும் 6 7 ஹோம்ஒர்க் நோட்லமா, 5 வரைக்கும் கிளாஸ் ஒர்க் நோட்டில். ஓகேங்களா? ஓகே. டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச்.